Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhanadan Neet 2023 கான correction window இன்னைக்கோட க்ளோஸ் ஆகுது. So that அந்த correction window எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கறது அப்படினு 2 நாள் முன்னாடி போட்டுருக்கலாம். பட் ஸ்டில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்போ கேட்டதனால இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் டேஷ்னு வந்திருக்குன்னா இது திஸ் இஸ் காமன். ஆதார் நாட் வெரிஃபைட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் டேஷ் தான் வரும். 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 19 லட்சம் பேருக்கு மேலே இது டேஷில் தான் இருக்கும். ஏன்னா 10th சர்டிஃபிகேட்டில் நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே ஆதார் கார்டு அக்செப்ட் ஆகாது. ஆதார் கார்டு அக்செப்ட் ஆகலனாலே அந்த ஆதார் நம்பர் டேஷ் தான் வரும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ தட் அது ஒரு மிஸ்டேக் கிடையாது. ஸோ கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்துக்கிறீங்க பிரிண்ட் அவுட்டு, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா 10th மார்க் ஷீட்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய நேம், உங்கள் நேமு, பேரண்ட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் neet.nta.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நீட் யூஜி 2023 கரெக்ஷன் விண்டோன்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட்னு வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். அப்ளிகேஷன் நம்பரே ஃபர்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு, ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு அப்ளிகேஷன் நம்பர் அவங்க திருப்பி அனுப்புவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணதும் நமக்கு நம்ம பேஜ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம், வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் டன் முடிச்சிட்டிங்க. இன்னொரு தடவை டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் வேணால் எத்தனை தடவை வேணால் உங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் வெரிஃபைடு, இமெயில் ஐடி வெரிஃபைடு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறீங்க, ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா கரெக்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இங்கே மேலே உங்கள் நேம், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பார்த்துங்க. ஆன்லைன் கரெக்ஷன் ஹேஸ் ஸ்டார்டட் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2023. யூ கேன் எடிட் யுவர் டீடைல்ஸ் இஃப் ரெக்வயர்ட். தேவைப்பட்டால் எடிட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க அப்படிங்கிறான். கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தா என்ன சொல்லியிருக்கான், கரெக்ஷன் இன் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஆஃப்டர் தட் மாடிஃபிகேஷன் இன் எனி டேட்டா வில் நாட் பி அலோட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபைனலைஸ் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லின்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் எதுவுமே மாற்ற முடியாது. ஒன் டைம் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு. Correction will be allowed only for those candidates who have completed all the steps. எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் பே பண்ணிட்டா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். மற்றவங்க கரெக்ஷன் பண்ண முடியாது. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி ஃபைனல் சப்மிஷன் பண்ணவங்க தான் கரெக்ஷன் பண்ண முடியும். For correction, kindly click on the appropriate links provided on the left menu bar under application form steps. So எங்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், லெஃப்ட் மெனு கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ் அது இதுன்னு எதில் கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். Then after correction, revised information will be displayed on the confirmation page only after final submission. So final submission and fee payment if applicable. ஃபீஸ் உங்களை பே பண்ண சொன்னால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஃபீ பேமெண்ட் வந்து இஃப் அப்ளிகபிள். ஸோ உங்களோட ஃபைனல் கரெக்ஷன் எதில் தெரியும், கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். கேண்டிடேட் இஸ் அட்வைஸ் டு டேக் எ பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிவைஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். திருப்பியும் நீங்கள் ஏதாவது மாற்றிருந்தீங்கன்னா அகெயின் நீங்கள் கடைசியாக கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்த உடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கும் உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். ரெண்டும் ஒரே ஓடிபியாக தான் இருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் பார் மெனு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். லெஃப்ட் பார் மெனுவில் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபீ பே பண்ண சொன்னால் பண்ணுங்கள், இல்லைனா ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. we don't have any mistake. எங்களுக்கு வந்து நான் இந்த அப்ளிகேஷன் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷனை வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் இல்லையா, we don't have any correction. கரெக்ஷனே எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் ஏன் நான் உள்ளே போய்கிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கிட்டு தேவையில்லை இல்லையா, அதனால் we don't proceed, we did not proceed, க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணால் கூட எந்த சேஞ்சும் எந்த பிரச்சனையும் எந்த பயமும் நமக்கு இல்லை. நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம்.
ஸோ தட் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதை ஃபைனல் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்ஷன் வந்து அங்கே என்ட்ரி ஆகும். இல்லை சார் எனக்கு கரெக்ஷன் இல்லை, ஆனாலும் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் கொடுத்தேன், அதில் போய் ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல் நான் ஃபைனல் சப்மிட் கொடுத்தேன், ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நோ ப்ராப்ளம். ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தட்ஸ் இட். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.